வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சமீப காலமாகவே நம்ம தயாரிப்பாளர் ரவீந்தர் மகாலட்சுமி திருமணம் முடித்திருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இவங்களை ஏதாவது ஒரு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு செய்தி இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது. வாங்க என்ன தகவல், எதற்காக இந்த மாதிரி செய்திகள் தொடர்ந்து பரவி வருகிறதுன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சீரியல் நடிகை மகாலட்சுமி மீண்டும் விவகாரத்து செய்ய போகிறாரா தயாரிப்பாளர் ரவீந்தர் அவர்கள்? சோகமான பதிவு இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. கடந்த காலமாக தயாரிப்பாளர் ரவீந்தர் அவர்களை பற்றி தான் சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் சர்ச்சைகளாக கமெண்ட் மூலமாக ஏகப்பட்ட செய்திகள் பரவி வந்துகிட்டே இருக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா அதற்கு தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டே வராங்க. சமீப காலமாக பிரபல சீரியல் நடிகை மகாலட்சுமி அவர் சொந்த வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயத்தால் மிகவும் பிரபலமாகியிருக்காங்க. அதாவது திடீரென இவங்களுடைய திருமணம் திருப்பதியில எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாமல் எளிமையான முறையில் திருமணம் நடத்தி பெற்று கொண்டாங்க. இவங்க திருமணம் நடைபெற்றிலிருந்து ஏகப்பட்ட பேர் இவங்களை வாழ்த்துகிறாங்களோ இல்லையோ, இவங்களை கேலி பண்ணி ரொம்பவே சிரிச்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு இவரை தோற்றத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு கிண்டல் எடுத்துட்டு வராங்க நெட்டிசன்கள் எல்லாமே. இதற்கு எதையுமே அஞ்சாமல் தன்னுடைய கணவருக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு வராங்க சீரியல் நடிகையான மகாலட்சுமி. அவங்க தன்னுடைய முதல் கணவரை விவகாரத்து செய்த பின்பு தனியாக வாழ்ந்து வந்த மகாலட்சுமி தயாரிப்பாளர் ரவீந்தர் அவர்களை பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டாங்க. எந்த ஒரு கிசுகிசுவிலும் சிக்காமல் திடீரென திருமண புகைப்படங்களையும் இந்த ஜோடி வெளியிட்டு ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் ஷாக் கொடுத்தாங்க. அதன் பிறகு இவங்க மிகவும் பிரபலமாகி ரசிகர்களாக பேசப்பட்டாங்க. என்னடா இவங்க தொடர்ந்து சினிமா துறையில் பணியாற்றி வந்தாலும் தொடர்ந்து யூடியூப்களில் தனியார் சேனல்களில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்து வந்தாங்க. இவங்க திருமணத்திலிருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செய்திகள் இவங்களை பற்றி பேசிக்கிட்டே வராங்க. சந்தோஷமாக இவங்க வாழ்ந்து வந்த நேரத்தில் தான் ரவீந்தர் மீது ஒருவர் பண மோசடி வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. இதனால் கைதான ரவீந்தர் அவர்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறாரு. அதன் பிறகு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருந்தாங்க. இந்த நிலையில ரவீந்தர் அவர்கள் தனது இன்ஸ்டாகிராமில் என்னை மோசமாக மிக சூழ்நிலையில காணவில்லை என்று பதிவு செய்து தனது பழைய புகைப்படத்தை பதிவு செய்திருக்காங்க. அதை பார்த்த ஒரு ரசிகர்கள் விவகாரத்தானதா என கேட்க அதற்கு ரவீந்தர், எனக்கு எஞ்சியிருக்கும் ஒரே உலகம் மகாலட்சுமி தான், அதனால்தான் நீங்கள் கடினமான பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் நினைப்பது நடக்காது, அது சாத்தியமற்றது என அந்த தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க ரவீந்தர் அவர்கள். இப்போது அந்த பதிவு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நிறைய பேர் நெட்டிசன்கள்லாம் கருத்து சொல்லிட்டு வராங்க. நீங்கள் என்ன இன்னைக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் மறக்காம பதிவிடுங்க. நன்றி.